காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் ஹிந்தியில் பேசிய மோடி, தமிழில் கேட்டு ரசித்த அண்ணாமலை உட்பட பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள். கடந்த 17ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கமத்தினுடைய முதல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு புதிய வேலை செய்திருக்காருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேரலையில் இந்தியில் பேசுவதை தமிழாக்கம் செய்யும் வகையில் பாஷினி அப்படின்னு சொல்லி ஒரு புது அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மத்திய அரசினுடைய எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் வருதுங்க. அவங்க டெவலப் பண்ணியிருக்கிற பாஷினி அப்படிங்கிற ஆப் மூலமாக அவர் ஹிந்தியில் பேச பேச நேரடியாக தமிழாக்கம் செய்யப்பட்டு அனைவரும் தமிழில் கேட்டு ரசிச்சிருக்காங்க. பேசும்போது கூட இடையில பார்த்தீங்கன்னா, மோடி என்ன அண்ணாமலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த ஆப் அப்படின்னு கேட்பாரு. இனி இதுதான் முதன்னு நான் காசியில், அதாவது ஹிந்தியில் பேசுவதை பிற மொழியில் டிரான்ஸ்லேட் ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரியான இந்த சாஃப்ட்வேரை முதன்னு காசியில், அதுவும் தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்காகத்தான் பயன்படுத்தியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு, இனி வர இருக்கும் நாட்களிலெல்லாம் இந்த ஆப்பை நான் பயன்படுத்தலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக குறிப்பாக தமிழகத்தில் இந்த 90% மக்களுக்கு இந்திய தெரியாத முறையில் பிரச்சனையை கண்டுபிடிச்சு வடிவமைச்சு மத்திய அரசு நலத்திட்டங்கள் 2021 நகர்வுகள் இருந்தாலும் பாராளுமன்ற சீர்திருத்தங்கள் செய்து பிரதமர் என்ன பேசுறாரு, முழு வடிவம் நிறைவான வடிவம் மத்திய அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் இருந்து செய்திகள் வெளிவரும் டிஜிட்டல் இந்தியாவில் இருட்டடிப்பு செய்ய மாபெரும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த RSB மீடியாக்கள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் கொத்தடிமை ஆன்லைன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் உண்மை நேரடியாக தென்னிந்தியாவை பேச தெரிவிக்காம உடனடியாக சிண்டிகேட் போட்டுட்டு ஹிந்தியில் 5-6 சேனல் தமிழில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிற பேர் அற்புதமான இருட்டடிப்பு செஞ்சு வந்தாங்க. அதுவும் குறிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு மத்திய அரசு முறையில் மின்னணு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு மினிஸ்ட்ரி கீழே இதை டெவலப் பண்ணி இலவசமாக இப்போ எல்லா மொபைல்லையும் நம்ம பதிவிறக்கம் செய்துக்கலாம். நானும் கூட தனிப்பட்ட முறையில் என் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை செய்தியாக சொல்கிறேன். ஆகவே அனைவரும் அதை முயற்சி செய்யுங்கள். இது ஆன்லைன்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் மொழிமாற்றம் செய்து கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த பாஷினிங்கிற ஆப் உண்மையாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் குறிப்பாக மோடி வரும்பொழுது பேச இருக்கின்ற பொதுக்கூட்டங்களில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். அவர் அப்படியே இந்தியில் பேச நம்ம மக்கள் அப்படியே தமிழில் கேட்கும் வசதி கண்டிப்பாக வரப்போகுது. இது இந்த திராவிட போலி அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த பாஷினி ஆப் பயன்படும் அப்படின்னு நிச்சயமாக எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதிய தாமரை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.